அப்பெல்லாம் நேர்மையாக இருப்பார்கள். அரசர்கள்லாம் அறநெறி தவறாம இருப்பாங்க. இப்போல்லாம் யாரும் எத பத்தியும் கவலை பேசுறது. பொய் பேசுறத சர்வசாதாரணமா அல்வா சாப்பிடுற மாரி பேசுறாங்க. சத்தியம் வதான்னு வேதம் சொல்லுது. ஆண்டவன் சத்திய வடிவானவன். காந்தியடிகள் சத்திய சோதனைன்னு எழுதினார். இறைவனுடைய நிழல் எனக்கு தெரிகிறதுன்னார். காந்தியடிகள் பொய் சொல்ல மாட்டார். சத்தியத்தை உபாசிக்கணும். தெய்வத்தை அனுசந்தானம் பண்றவங்க சத்தியத்தோட இருக்கணும். மருந்து சாப்பிட்றவங்க பத்தியத்தோடு இருக்கணும். பொய்யாமை ஆற்றின் அரண்பிற செய்யாமை நன்று. உங்களெல்லாம் வணக்கத்தோடு சொல்லிக்கிறேன். விளையாட்டுக்கும் பொய் பேசாது. பொய் சொன்னால் ஆண்டவன் பொய்யுள்ள நெஞ்சில் போகாண்டி. வள்ளல் பெருமானார் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இப்போ செல்ஃபோன் வந்த உடனே வீட்டில் இருந்துன்னே நான் பஸ் ஏறிட்டேங்கிறான். அதுவாது பரவாயில்ல. தமிழ்நாட்டிலேருந்து நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேங்கிறான். அல்வா சாப்பிட்ற மாதிரி பொய் பேசுகிறாங்க. ஆகையினால அடியார்கள் பொய் பேசக்கூடாது.